என்னங்க பாக்குறீங்க? எப்போ 5 பேர் வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த 5 பேருமே அண்ணன் தம்பிங்க. இந்த 4 தம்பிக்குமே அண்ணன் யாரு பாக்குறீங்களா? அது நான் தான். நான் ஏன் அண்ணனா இருக்கேன்னா, இவங்க நான் எப்போ மாட்டேன், எல்லாத்துலயுமே நான் தான் பெஸ்ட். எப்ப பாரு சிரிச்சுட்டே இருக்காரு. இவன் தான் என்னோட முதல் தம்பி. இவன் மாதிரி யாருமே அடிக்க முடியாது. இங்க பாருங்க, என் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் நான் பண்ற காமெடியில பார்த்து சிரிப்பாங்க. அங்க ஒருத்த பேசாம நிக்கிறான் பாத்தீங்களா? அவங்க தான் என்னோட ரெண்டாவது தம்பி. அவங்க சோம்பேறி. தான் சொல்லவே மாட்டான். டேய், உன்னை பத்தி நீயே 4 வார்த்தை சொல்லிக்கோ. எனக்கு சொல்லுங்க, வாயே வலிக்கு அப்படி நீங்களே சொல்லிடுங்க. பாத்தீங்களா எவ்வளவு சோம்பேறியா இருக்கான்? வாயை கூட திறக்க முடியல. எவ்வளவு சோம்பேறிங்க. டேய் சொல்லுடா. அதுவா என் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். டேய் காலைல தான் 10 ரூபாய் கூட இல்லைன்னு சொன்னேன். இப்ப எப்படி உனக்கு 15,000 வருது? சும்மா சொன்னேனே. சொன்னேனே. இங்க பாத்தீங்களா? வாயை திறந்தாலே போய் தான் சொல்றான். இவன் எவ்வளவு போய் சொல்றான். நான் அக்கவுண்ட்க்கு போய் பேர் வச்சுட்டாங்க. பாத்தீங்களா பேர்ல போயிட்டு இருக்கு. நம்ப முடியல. பாத்தீங்களா? இவன் தான் எனக்கு 4வது தம்பி. ரொம்ப கோவக்காரன். கோவம் வந்துச்சுன்னா கூக்கு மாறும். ஆனா என்ன, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவன் தான் நம்மளை காப்பாத்தி விடுவான். டேய் தம்பிங்களா, ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சர்ச்சில் நான் தான் வர்ஷிப் லீட் பண்ண போறேன். நாளைக்கு லீட் பண்ண வர்ஷிப் அது பெரிய பாதர் மனுஷன் நிறைய பேர் காக்கா வேற வேற எல்லாரும் இருப்பான். உனக்கு என்ன தெரியும்? நான் பாட ஆரம்பிச்சேன்னா சர்ச்சில் எல்லாரும் ஆவியார் நிரம்பிடுவாங்க. கர்த்தராவே என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். காக்காவை போல் கத்துவேன். டேய் போய் தூக்கு போடா. சண்டே மார்னிங் ड्रामा सेटअप ஹலோ அண்ணன், டேய் எங்க இருக்கீங்க? வந்துட்டேன், சர்ச்சு வாசல்ல தானே இருக்கேன். உள்ள வந்துடுறேன். டேய் பொய்யாமலி, உன் பொய்க்கு அளவே இல்லையாடா. நீங்க வரதுக்குள்ள 2 சரி சென்டென்ஸ் வந்துட்டேன். டேய் பொய்க்காரா, டேய் சோம்பேறி, டேய் கோவக்காரா. நீங்க போற லெவல்ல வந்தா நான் கூட பரலோகத்துக்கு போக போல இருக்கு. எப்ப பாரு பெருமை பண்ணிட்டு இருந்தா பெருமையே போவாட்டே. பைபிள்ல போட்டிருக்கு, பெருமையாளருக்கு தேவன் எனக்கு தேட மாட்டேங்க. இதை பார்த்தா நானும் போவேன் பாத்தியா? ஏய் கேட்டீங்களா? நான் போவேன். டேய் சொன்னீனா நீலாம் பரலோகம் போன மாதிரி தான். ஆண்டவரே வந்து கூப்பிட்டாங்க, கார்ல கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவா போல. நான் என் சின்ன போய் சொன்னாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சுவார். ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார். நல்லா போக பொய் பேசுறாங்க. பரலோகத்துக்கு போகணும்னு பைபிள்லேயே போட்டுருக்கு. பொய் இதாவே எனக்கு சாதாரணம். நான் தெரிஞ்சு கூட ஆனால் என்ன ஏசப்பா கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். டேய் ஒன்னால போக முடியாதுடா. நீ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாம இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போவ. அன்னைக்கு நான் இருக்கா சர்ச்சில் டெக்கரேஷன் நடக்கும்போது அந்த அங்கிள் வந்து 2 வாரத்தை அட்வைஸ் பண்ணிட்டாரு. நீ அதுக்கு என்ன பண்ண? அவங்கள எரிஞ்சு வந்துட்ட. அந்த அங்கிளோட சாய் என்ன கேட்டாரு. ஆனா அவங்க மணி பேருக்கு நீ என்ன பண்ண? அடிக்கவே போயிட்ட. நீ பரலோகத்துக்கு
முடியாது. அப்போ நான் நிச்சயமாக போக முடியாது. நீங்க விபச்சாரம் பண்ணலாம், கொலை பண்ணல, களவு பண்ணல, அதே நேரத்துல சர்ச்சைக்கு வேற போவீங்க. ஆனாலும் பெருமை, பரியாசம், சோம்பல், பொய், கோபம் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் இப்பவே மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.